டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழகத்தில் நாளை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், சிவகங்கையிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இதனால் திருநெல்வேலி மாநகரில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோயில் பகுதியில் கல் மண்டபங்களுக்கு இடையே வெள்ளம் புகுந்தது. ஆற்றில் நீராடச் செல்லும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்கம் இந்த ஆண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. அணைக்கு வரும் 155 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் அனுமன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிசான சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் அணை நிரம்பியதால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தவாறு வீடு திரும்பினர். ஏற்கனவே பெய்த மழையால் வயல்களில் நீர் சூழ்ந்து தவித்து வரும் கடைமடை விவசாயிகள் மீண்டும் மழை தொடங்கியுள்ளதால் மிகுந்த கலக்கமடைந்துள்ளனர். மழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாக்கடை நீருடன் மழைநீர் கலந்து தேங்கி கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அச்சம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது, வாரச்சந்தை அமைந்துள்ள இடம் தஞ்சை சத்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், அங்கு பேருந்து நிலையம் அமைய உள்ளதால் விரைவில் கடைகள் புதுப்பிக்கப்படும் என்றும் பதிலளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. சீர்காழி, பூம்புகார், தரங்கம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டுகிறது. சீர்காழியில் மதிய வேளையில் 2 மணி நேரத்திற்குள் மட்டுமே சுமார் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் நகர், நன்னிலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கடந்த 3 நாட்களுக்கு பிறகு பெய்துள்ள மழையால் குளிர்ச்சியான காலநிலை ஏற்பட்டது. மாலை நேர மழையால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் சற்றே அவதிக்குள்ளாகினர். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.